வணக்கம். அங்காளம்மன் ஜோதிடர்னையும் நம்மளுடைய சேனலில் பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ற பதிவில் ராகு கேது பார்வையினுடைய சிறப்பு விதிகள் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சென்ற பதிவில் ஒரு கிரகத்துக்கு 5, 9, 2 ராகு கேது இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகத்திற்கு ராகு கேதுவுடைய பார்வை கிடைக்கும். வேறு வீடுகளில் இருக்கும்போது பார்வை இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு இப்போ அதோட தொடர்ச்சி என்னென்னா, ஒரு காரக கிரகம் நின்ற ராசிக்கு, ஒரு காரக கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு 5ல் வேறு ஒரு கிரகம் இருக்கும்போது 6ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ராகு கேதுவோட பார்வை அந்த காரக கிரகத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது காரக கிரகத்துக்கு 5ல் ஒரு கிரகம் இருந்து 6ல் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அந்த ராகு கேதுவோட பார்வை அந்த காரக கிரகத்திற்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ 5ல் வேறு எந்த கிரகமும் இல்லாமல் 6ல் ராகு கேது இருந்ததுன்னா அப்போ அந்த ராகு கேதுவோட பார்வை அந்த காரக கிரகத்துக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை விளக்குறதுக்கு நம்ம இங்கே ஒரு உதாரண கட்டம் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே நம்ம கன்னியில் புதன் இருக்கிறதா எடுத்துக்குவோம். இப்போ கன்னிக்கு 5ல் மகரத்தில் செவ்வாய் இருக்குது, 6ல் கும்பத்தில் ராகு இருக்குது. இப்போது இந்த ராகுவோட பார்வை புதனுக்கு இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சென்ற பதிவிலே பார்த்தோம், நம்ம இப்போவும் சொன்னோம், ஒரு கிரகத்துக்கு 2ல் ராகு கேது இருக்கும்போது அதோட பார்வை ராகுவோட பார்வை அந்த வீட்டுக்கு இருக்குன்னு. அப்போ இப்போ ராகுவோட பார்வை செவ்வாய்க்கு இருக்குது. அப்போ இந்த செவ்வாயும் புதனும் திரிகோணத்தில் இருக்கிறதுனால இப்போ செவ்வாயும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ராகுவோட பார்வை புதனுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். புதனும் செவ்வாயும் திரிகோணத்தில் இருக்கும்போது ராகுக்கு செவ்வாயோட பார்வை கிடைக்கும்போது அது புதனுக்கும் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஒருவேளை இந்த 5ல் செவ்வாய் இல்லை, அதாவது மகரத்தில் செவ்வாய் இல்லை அப்படின்னா இப்போ அடுத்த கட்டத்தில் நம்ம 5ல் புதனுக்கு 5ல் எந்த கிரகமும் கொடுக்கல, அந்த இடம் காலியாக தான் இருக்குது. ஆனால் 6ல் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா இப்போது புதனுக்கு இந்த ராகு கேதுவோட பார்வை இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இங்கே எந்த கிரகங்களும் இல்லை இந்த மகரத்தில், அப்போ ராகு கேதுவோட பார்வை புதனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இது ராகு கேது பார்வையினுடைய சிறப்பு விதிகளில் ஒன்று. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.